மிக அதிகம் பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதில் தான். பாருங்கள், ஒரு செய்தி ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஒரு இடத்துல வந்து தாகத்தால் என்ன செய்யறார், கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டு வெளியே வராரு. ஒரு நாய் என்ன செய்கிறது, தாகத்தால் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்தவர் என்னை போலதான் இதுவும் கஷ்டப்படுது என்று சொல்லி இறங்கி ஷூல என்ன செய்யறாரு, தண்ணி கொண்டு வந்து அந்த நாய்க்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அதன் மூலம் மன்னித்து விட்டான். நாய்க்கும் அந்த மனிதனுக்கு எந்த உறவும் இல்லை. ஏதோ உறவும் இல்லாத ஒரு மிருகத்துக்கு தாகித்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்ததனால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றால், எம்மை பெற்றெடுத்த தாய்க்கு நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்க நினைச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு உயிருக்கு இரக்கம் காட்டியதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுமாக இருந்தால், ஒரு டம்ளர் தண்ணீரை கொண்டு போய் தாகித்து கவலையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு கொடுக்கிற நேரத்தில் நிச்சயமாக எமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதில் நம்ம சந்தேகமே இல்லை. இவ்வளவு பெரிய நன்மை. அப்ப அன்புள்ள அவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து புரிவதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு நம்ம நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு, அதாவது அவர்களுக்கு உபகாரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில நமக்கு கூலிகள் அதிகம். அதனால பெற்றோர்கள் உயிரோடு உள்ளவர்கள், தாயோ தந்தையோ உள்ளவர்கள் முதல் பகுதியாக மனம் திறக்க வேண்டும். எமக்கு நன்மை செய்வதற்கு ஒரு மிக சிறந்த வழியாக அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாசமடையட்டும் நாங்க யார வயோதிப நிலையில் பெற்றோர்களை அடைந்தும் அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால், அந்த மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும். ஏன் அடே, பெற்றோர்கள் உனக்கு கிடைச்சி உனக்கு பாவம் மன்னிக்கப்படலையா, அப்ப உனக்கு நீ நாசமடையட்டும் அப்படின்னா என்ன, உனக்கு அதை தவிர வேறொரு ரூட் என்ன செய்யாது இந்த உலகத்துல விளங்காதுன்னு அர்த்தம். அப்ப முதல் அம்சமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், மறுமையில் சொர்க்கத்திற்கான ஒரு சிறந்த திறவுகோலை யார், இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில். இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதனால் ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்கின்றன. நமது நன்மை தட்டு பாரமாவிற்கு அதான் வழி. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிறைய பேருடைய சிந்தனையில வரக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா,